ஹாய், ரொம்ப காலத்துக்கு அப்புறமா ஒரு யூஎஸ்ஏ வீடியோ சீரீஸ் சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு ஒரு 4-5 டேஸ் ட்ரிப் போயிருந்தேன். ஸோ அதை பற்றின வீடியோ தான். அவ்வளோ தூரம் போகிறோமே, கூகுளோட ஹெட் குவார்ட்டர்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் சும்மாவே சுற்றி பார்த்தேன். இந்த கேம்பஸோட சைஸ் 3.1 மில்லியன் ஸ்கொயர் ஃபுட் ஏரியா, கிட்டத்தட்ட 71 ஏக்கர்ஸ் சைஸு. இது சுற்றி பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜி பைக்ஸ் அப்படின்னு சொல்லி கூகுள் பைக்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்டாண்ட்ஸும் இருக்குது. இதை இங்கே கேம்பஸில் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேம்பஸ்குள்ளே சீக்ரெட் டனல்ஸ் அப்புறம் பிரிட்ஜஸ்லாம் இருக்கான், எம்ப்ளாயிஸ் ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங் போகிறதுக்கு. இது பிரிஸ்மேட்டிக் பெவிலியன்னு ஒரு ஆர்ட் இன்ஸ்டலேஷன் அவங்க கேம்பஸில் இருக்குது. அண்ட் இந்த கேம்பஸ் டாக் ஃப்ரெண்ட்லி கேம்பஸ். ஸோ ஒர்க் பண்ணுறவங்க எம்ப்ளாயீஸ் அவங்களோட ஃபர்ரி ஃப்ரெண்ட்ஸை ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கணக்கில் அடங்காத ஃபெசிலிட்டிஸ் ஏகப்பட்டது இருக்குது. அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கூகுளை பற்றி கூகுள் பண்ணி பாருங்கள். எனக்கு இங்கே வந்தது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஹாய், நீங்கள் 2008-2012 பேட்சில் காலேஜ் படித்தவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேவரட் சாங்கோட லொக்கேஷன் இது. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான சாங், அப்படியே தாலாட்டு பாடுற மாதிரி ஒரு லவ் சாங் இது. ஸோ இது பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்க இந்த லொக்கேஷனில் தான் ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோ ட்ரிப் போயிருந்தப்போ டே 2ல் இந்த இடத்துக்கு தான் போயிருந்தோம். ஸோ இந்த இடத்துல அந்த பாட்டை ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அப்போ தெரியாது. அப்புறமா இந்த சாங்கை பார்க்கும்போது தான் இதுதான் அந்த இடம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே எங்கே கேமரா வச்சாலும் அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் டைரக்டர் அங்கே ஷூட் பண்ணியிருப்பார் போல். சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு பழைய லைட் ஹவுஸை பார்க்க வந்திருக்கோம். இது மெரினா டிஸ்ட்ரிக்ட் லைட் ஹவுஸ். இங்கேருந்து கோல்டன் கேட் பிரிட்ஜ் வியூ நல்லா தெரியும்னாங்க. ஆனால் ஃபுல்லாக அப்படியே மேகத்தால் கவர் ஆயிடுச்சு, வியூ ஒன்றுமே தெரியல. இத்தனைக்கும் 11 o'clock கூட இருக்கும். பட் அந்த டைமில் கூட எங்களால் அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜோட வியூ பார்க்க முடியல தூரத்துலேருந்து. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா கவர் பண்ணியிருந்தது. லைட் ஹவுஸ்க்கு பின்னாடி ஒரு ஒயிட் கார் ஸ்லோவாக வருது பார்த்தீங்களா, இது ரோபோ டாக்ஸி. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் தான் நாங்கள் பார்த்தோம். டிரைவர் இல்லாத ஒரு கார், அதுவே தானாக எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பண்ணக்கூடியது. இங்க இன்னொரு புது விஷயம் என்னன்னா ஓஷன் வேவ் ஆர்கன் அப்படின்னு, இது ஒரு இசைக்கருவின்னு சொல்லலாம். இங்க இந்த ஓஷன் வேவ்ஸ் இந்த பாறை மேல மோதும் போது அது அந்த சத்தத்தை அப்படியே உள்வாங்கி நம்ம அந்த பைப் பக்கத்துல உட்காந்து கேட்கலாம் இங்க மேல. ஸோ அது ஒரு மியூசிக் மாதிரி இருக்கும் கேட்கறதுக்கு. இது எவ்வளோ ஒரு புதுசான விஷயம் இல்லை? சான் ஃப்ரான்சிஸ்கோவில் கோல்டன் கேட் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் கோல்டன் கேட் பார்க் ஒன்று இருக்குது. அந்த பார்க்குக்குள்ளே கன்சர்வேட்டரி ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே உள்ள நுழைஞ்சதும் அப்படியே மழைக்காடுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு க்ரீனரி, ஒரு இடம் கேப் விடாமல் அவ்வளோ வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் இருக்குது. ஒரு மண் வாசனை மாதிரி வருது. அதாவது ஒரு மழை பெஞ்சா ஒரு வாசனை வரும் பாருங்கள், அந்த மாதிரி மண் வாசனை, செடி வாசனை, ஒரு செடி மாளிகையில் நுழைஞ்ச மாதிரி இருந்தது. நம்ம ஊரில் இருக்க வாழை மரத்துலேருந்து ஆர்கிட்ஸ் வரைக்கும் எல்லா விதமான செடிகளும் வச்சுருக்காங்க. பிக்சர் பிளான்ட் கூட இருந்தது. அதாவது இந்த பூச்சிகள்லாம் பிடிச்சி சாப்பிடும் இல்லையா, அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ். இந்த கிளாஸ் கன்சர்வேட்டரி ஹவுஸில் மொத்தம் 5 விதமான கேலரி செட் பண்ணியிருக்காங்க பிளான்ஸுக்காக. பிளான்ஸுக்கு மத்தியில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி அவங்களே ஒரு அழகான ஃபோட்டோ ஃப்ரேம் செட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இடத்த ஒரு பிளான்ட் லவர்ஸ் பேரடைஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு பாட்னிஸ்ட், ஃபோட்டோகிராஃபர், ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி பிளேஸ், இல்லை டேட் வர்த்தி பிளேஸ்ன்னு எப்படி வேணால் ஃபிட் பண்ணலாம். ஹாய், சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து நேராக ஃப்ளைட் எடுத்துகிட்டு நெதர்லாண்ட்ஸ் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அது உண்மையில் இந்த இடம் குவீன் வில்ஹெல்மினா கார்டன் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்குது. நெதர்லாண்ட்ஸோட குவீன் டச் விண்ட்மில், அதுக்கப்புறம் டியூலிப் ஃப்ளவர்ஸ்லாம் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறத்துலேருந்து ஒவ்வொரு வருஷமும் ஸ்ப்ரிங் சீசனில் இங்கே நம்ம டியூலிப் ஃப்ளவர்ஸ் பார்க்க முடியும். நெதர்லாண்ட்ஸோட கூக்கன் ஆஃப் கார்டனை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஹாய், வெல்கம் டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் டிரைவ்ஸ் இன் த வேர்ல்ட். அப்படி எந்த இடத்துல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் கேட் பிரிட்ஜில் தான் போயிட்டு இருக்கோம். 1937 திறக்கப்பட்ட இந்த பிரிட்ஜ் ஒரு இன்ஜினியரிங் மார்வல். அந்த டைம்ல வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அப்படின்னு இது பேர் வாங்கியிருக்கு. வெறும் ஸ்டீல் அண்ட் கேபிள்ஸால ஆன ஒரு பிரிட்ஜ் தானே அப்படின்னு நம்ம சொன்னாலும் இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் கோல்டன் கேட் பிரிட்ஜ் பல பேரோட கனவுல இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள்னு சொல்லலாம். இந்த இடத்த பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ஏராளமானவங்க. ஏன் நிறைய பேர் இந்த ஒரு இடத்தினால கனெக்ட் ஆயிருப்பாங்க, இல்லை கனெக்ட் ஆவாங்க. இந்த பிரிட்ஜ் நிற்கிற ஹைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் சான் ஃப்ரான்சிஸ்கோ வியூவும், ரைட் சைடில் பசிபிக் ஓஷனும், இந்த 2 வியூவும் பிரமாதமாக இருக்கும். இங்கே போயிட்டு இருக்க நிறைய கார்ஸில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் டூரிஸ்ட் எங்களை மாதிரி ஆசைப்பட்டு இந்த கோல்டன் கேட் பிரிட்ஜ் மேலே ஒரு டிரைவ் போகணும் அப்படிங்கிற கார்ஸ் தான் இருக்கும். நீங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோ போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா அடுத்த தடவை கண்டிப்பாக இந்த பியூட்டிஃபுல் டிரைவை மிஸ் பண்ணாதீங்க.
நேத்து கோல்டன் கேட் பிரிட்ஜ்ல டிரைவுக்கு போனதை பார்த்துருப்பீங்க. ஆனா இன்னைக்கு எந்த மாதிரி ஒரு இடம் தெரியுமா? இந்த இடம் தாங்க பயங்கர அட்வென்ச்சரஸான ஒரு ரைடு. இந்த இடத்தோட பேர் லொம்பார்ட் ஸ்ட்ரீட். இது ஒரு நார்மல் ரோடு கிடையாது. இந்த ஒரு சின்ன ரோடுக்குள்ள பாத்தீங்கன்னா 8 ஷார்ப் டர்ன்ஸ் இருக்கு. அப்படியே ஜிக்ஸாகா திரும்புற மாதிரி இருக்கும். இந்த இடம் வந்து ஒரு ஸ்டீப்பான ஏரியா. அதாவது 1922ல சேஃப்டிக்காக இந்த மாதிரி வளைவா ரெடி பண்ணிருக்காங்க. ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நடுவுல இந்த மாதிரி இருக்கு. வீடியோஸ்ல பார்க்கும்போது ரொம்பவே ஒரு வித்தியாசமா இருந்தது, பயமா இருந்தது. அதுக்கேத்த மாதிரி வந்து இது நிஜமாவே அட்வென்ச்சரஸா தான் இருந்தது. ரைட் டைம் என்னவோ 1 நிமிஷம் தான். பட் ஆனா இந்த ரோட்ல இறங்குறதுக்காக நாங்க பக்கத்து ரோட்ல வெயிட் பண்ணோம் பாருங்க. அது இன்னுமே த்ரில்லிங்கா பயங்கர ஸ்டீப்பா இருந்தது. ஹாய், இதுதான் சான் பிரான்சிஸ்கோல ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய சைனா டவுன். அமெரிக்கால நிறைய இடங்கள்ல சைனா டவுன் இருக்கு. ஆனா ரொம்ப பெரிய சைனா டவுன் அப்படின்னு சொன்னா அது சான் பிரான்சிஸ்கோல இருக்கிறது. இது ரொம்பவே பழமையான ஒரு சைனா டவுனும் கூட. வழியா ரொம்ப காலமா இங்க நிறைய சைனீஸ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அமெரிக்கர்களுக்கும் சைனீஸ் மக்களுக்கும் நடுவுல இருக்க ஒரு உறவு பாலம் மாதிரி கூட. சைனீஸ் உணவுகளான டிம்சம்ல இருந்து அவங்க பூஜைக்கு பயன்படுத்துற மெழுகுவர்த்திகள் முதற்கொண்டு எல்லா விஷயங்களும் இங்க கிடைக்கும். சைனீஸ் மக்கள், பொருட்கள், இந்த விஷயங்களை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சைனாக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை அமெரிக்கால இருந்தீங்கன்னா சைனா டவுனுக்கு போனாலே போதும். சைனா டவுனோட பார்க்லேருந்து பார்க்கும்போது இந்த அழகான ஒரு பில்டிங் வந்து தெரியும். இது வந்து டிரான்ஸ் அமெரிக்கா பிரமிட். சான் பிரான்சிஸ்கோவோட ஸ்கைலைனை நிறைய பில்டிங்ஸ் வந்து அப்படியே அலங்கரிச்சிட்டு இருக்கும். ஆனா இந்த ஒரு பில்டிங் வந்து ரொம்பவே வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த பில்டிங் முன்னாடி நின்று போட்டோ எடுக்கிறதுக்கு சைனா டவுன் தான் சூப்பர் ஸ்பாட்டு. ஹாய், இது என்ன இடம் தெரியுமா? இது ஒரு சாதாரண இடம் இல்ல. நடுக்கடல்ல சான் பிரான்சிஸ்கோ பேல இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான ஆல்கட்ராஸ் பிரிசன். சான் பிரான்சிஸ்கோலேருந்து இந்த ஃபெரி போட்ல ஒரு 15 நிமிஷம் போனோம்னா போதும் இந்த ஆல்கட்ராஸ் பிரிசனை போய் சேர்ந்துடலாம். அந்த காலத்துல இந்த ஜெயில த ராக்னு சொல்லுவாங்க. உலகத்துல இருந்த ரொம்பவே டேஞ்சரஸான கிரிமினல்ஸை கொண்டு வந்து இங்க அடைச்சி வைப்பாங்க. ஏன்னா அவங்க இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது. சுத்தி எங்க பார்த்தாலும் கடல் சூழ்ந்திருக்கும். இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு பல பேர் கிட்டத்தட்ட 14 முறை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா ஒருத்தரை கூட சக்சஸ்ஃபுல்லா தப்பிச்சு வெளியில போனதில்ல. இந்த இடம் இப்போ மியூசியமா மாறி இருக்கு. உள்ளுக்குள்ள ஃபுல் ஆடியோ டூரும் நமக்கு அவைலபிளா இருக்கு. ஆல்கட்ராஸ் ஒரு விசித்திரமான பயணம். ஹிஸ்ட்ரியும் மிஸ்ட்ரியும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஐலண்ட். ஹாய், இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா? சான் பிரான்சிஸ்கோவோட ஒரு சாக்லேட் ஹெவன்னு சொல்லலாம். கிரார்டெலி எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். கிரார்டெலின்ற இந்த பிராண்ட் வந்து யூஎஸ் சாக்லேட் கம்பெனிஸ்லேயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கம்பெனின்னு சொல்லலாம். 1852லேயே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சாக்லேட் வால்ல இந்த சாக்லேட் அப்படியே எப்படி வழிஞ்சு ஊத்துது பாருங்க. நான் ஆர்டர் பண்ணியிருக்க இந்த டெசர்ட் தான் வேர்ல்ட் ஃபேமஸ் ஹாட் ஃபட்ஜ் சண்டே. அப்படியே அதுல லேயர்ஸ் ஆஃப் வெனிலா, விப்டு கிரீம், அப்புறம் ஹாட் சண்டே அப்படின்னு சொல்லி வாயில கரைஞ்சுது. இங்க சாக்லேட்டை யூஸ் பண்ணி ஒரு சிலை மாதிரி வடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க சாக்லேட் வந்து அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கிறதுக்கு இந்த சர்னிங் மிஷின் ஒரு காரணம். இந்த சாக்லேட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் மட்டும் இல்லாமல் அழகான குட்டி குட்டி சாவினர்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேக்கெட்ஸில் வாங்கிட்டு போகலாம். இவங்களோட மஸ்ட் ட்ரை ஃப்ளேவர்ஸ் வந்து சீ சால்ட் கேரமல், பெப்பர்மென்ட் பார்க் இதெல்லாம் தான். ஸோ நீங்கள் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு சான் பிரான்சிஸ்கோல த ஓஜி கேபிள் கார் ரைட் தான் போகிறோம். சான் பிரான்சிஸ்கோவோட இந்த ஹில்லியஸ்ட் ரோட்ஸில் 1873லேருந்து இது ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. உலகத்திலேயே மேனுவலாக ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரே கேபிள் கார் இதுதான். இந்த கேபிள் கார் அதோட கடைசி ஸ்டாப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த டர்ன் டேபிள் அதை நிறுத்தி அதை மேனுவலா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து திருப்பி அடுத்த ரைடுக்கு கிளப்ப முடியும். அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வண்டியை திருப்பி நிறுத்துறதுக்காக இந்த மாதிரி டர்ன் டேபிளை வச்சு மேனுவலாக தான் திருப்பி நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த ரைடும் கிளம்புது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. சான் பிரான்சிஸ்கோ ரோட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஏற்ற இறக்கமாக இருக்கும். அதாவது ஒரு ஹில்லி டெரைனில் போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால இதோட அனுபவமும் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த விண்டேஜ் கேபிள் கார்ல ஏறி இறங்கிறதுக்காக ஏகப்பட்ட ரசிகர்கள் இருந்தாங்க. 3 ரூட் வந்து ஆப்ரேட் ஆகுது. அதுல இது வந்து ரொம்பவே கூட்டமா இருந்தது. அப்படி இப்படி கியூல நின்று ஒரு 2 கேபிள் கார் சர்வீஸை மிஸ் பண்ணி தான் இதுல ஏறதுக்கே சான்ஸ் கிடைச்சது.
இந்த இடம் தான் சான் பிரான்சிஸ்கோ சிட்டியோட ஹார்ட் பீட், யூனியன் ஸ்கொயர். இங்க நிறைய லக்ஸுரி ஸ்டோர்ஸ், ஸ்ட்ரீட் ஆர்ட், உலகத்தோட எல்லா மூலையிலேருந்தும் மக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். சான் பிரான்சிஸ்கோவோட ரியல் வைபை இங்க ஃபீல் பண்ண முடியும். ஸ்ட்ரீட் பெர்ஃபார்மர்ஸ், ஓப்பன் ஏர் கஃபேஸ், ஏன் சும்மா அப்படியே உட்காந்துட்டு இருந்தா கூட நமக்கு பொழுது போறதே தெரியாது. ஜாலியா வேடிக்கை பார்க்கலாம். எல்லா டாப் பிராண்ட்ஸும், சேனல்ல இருந்து ஆப்பிள் வரைக்கும், கூச்சில இருந்து யூனிக்ளோ வரைக்கும் இது ஒரு ஷாப்பிங் பாரடைஸ்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, சான் பிரான்சிஸ்கோவோட ஐகானிக் கேபிள் காரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இந்த யூனியன் ஸ்கொயர் தான். டாப் வியூல இருந்து இந்த யூனியன் ஸ்கொயர் என்ன அழகா இருக்கு பாருங்க. என்கிட்ட வந்து ட்ரோன் எல்லாம் கிடையாது, அதனால மேசஸ் பில்டிங்ல இருக்க மேல் ஃப்ளோர்ல இருந்து போய் எடுத்தேன். அவ்வளோ அழகா இருந்தது இந்த வியூ பாக்கிறதுக்கு. இந்த யூனியன் ஸ்கொயர் அதுக்கப்புறம் சான் பிரான்சிஸ்கோல இருக்க நிறைய இடங்கள்ல வாரணம் ஆயிரம்ல இருந்து அடியை கொள்ளுதே சாங்ல வரும். ஹே காய்ஸ், இன்னைக்கு மூவி ரூட் நேஷனல் மான்யூமெண்ட்ல இருக்கோம். சான் பிரான்சிஸ்கோலேருந்து ஜஸ்ட் 30 மினிட்ஸ் டிரைவ்ல இருக்கக்கூடிய இந்த இடத்த பாருங்க. அப்படியே வந்து இயற்கையோட சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருக்கும். இவ்வளோ உயரமான மரங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அநேகமாக நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுதான் வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் ரெட்வுட் ட்ரீஸ். உள்ளே வந்து விசிட்டர் சென்டரில் நமக்கு மேப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சாவினஸும் கிடைக்கும். நம்ம நடந்து போகிறதுக்காக அழகான நடப்பாதை போட்டு வச்சுருக்காங்க. மரத்தில் இருக்க இந்த வளையங்களை வச்சு அதோட வயசை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய நிறைய மரங்களோட வயசு பார்த்தீங்கன்னா வந்து 600 to 800 இயர்ஸ் இருக்கும். ஏன் ஒரு சில மரங்கள் வந்து 1000 இயர்ஸ்க்கு மேலே கூட இருக்குது. இந்த மரங்களால் இந்த இடமே வந்து அவ்வளோ நிழலாக இருக்குது. அங்கங்கே லேசாக வந்து கொஞ்சம் சூரிய வெளிச்சம் நடுவுலேருந்து எட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய இந்த காடு, அதுக்கப்புறம் அந்த அழகான தண்ணீர் சத்தம் அந்த ஓடையிலேருந்து கேட்குறது, இது எல்லாமே வந்து இந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கு உட்காந்துட்டே இருக்கலாம் போல இருந்தது. இவங்க தான் சான் பிரான்சிஸ்கோவோட பெயிண்டட் லேடிஸ். யார் இந்த பெயிண்டட் லேடிஸ் அப்படின்னா, நமக்கு எதிரில் தெரிகிற ஒரே மாதிரியான 7 அழகான இந்த விக்டோரியன் ஸ்டைல் ஹவுசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க தான் அந்த பெயிண்டட் லேடிஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் பேஸ்டல் ஷேட்ஸில் கலர் பண்ணியிருப்பாங்க. 130 இயர்ஸ் ஆன இந்த ஹவுசஸ் 1906 எர்த்குவேக்கே வந்து சர்வைவ் பண்ணியிருக்கு. பார்க்கறதுக்கு ஒரு போஸ்ட் கார்ட் பிக்சர் மாதிரி இருக்குல்ல. இந்த இடம் அலமோ ஸ்கொயர் சான் பிரான்சிஸ்கோல இருக்கு. 1990ஸ்ல ஃபுல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிட்காம் சீரீஸ் வந்திருக்கு. ஸோ அது மூலமா இது பயங்கர வைரலாகவும் ஃபேமஸாகவும் ஆயிருக்கு. ஹே எவ்ரிவன், இந்த சான் பிரான்சிஸ்கோ சீரீஸ் ஆரம்பிக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தது கூகுள் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து. அதே மாதிரி முடிக்கும் போது நான் இப்போ உங்களுக்கு போடுறது ஆப்பிள் பார்க் விசிட்டர் சென்டர் இன் கூப்பர்டினோ. இதுதான் ஆப்பிளோட குளோபல் ஹெட் குவார்ட்டர்ஸ். இது வந்து ஒரு குளோபல் ஐகானிக் சென்டரா இருக்கு. இப்போ இது வந்து ஒரு ஆல் ஒயிட் கிளாஸ் பில்டிங். சுத்தி பார்க்குற இடம்லாம் அப்படியே வெளவெளேன்னு இருக்கும். அந்த விசிட்டர் சென்டர்லேருந்து எடுத்த டெரஸ் வியூ. ஸோ இங்கே வந்து அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த விசிட்டர் சென்டரில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இங்கே வரவங்களுக்குலாம் கையில் வந்து ஒரு ஐபேட் கொடுக்குறாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு முன்னாடி ஆப்பிள் கேம்பஸோட ஒரு ஃபுல் 3D மாடல் இருக்கும். ஸோ அதில் எந்த இடத்துல நம்ம இந்த ஐபேட் எடுத்துகிட்டு போய் காட்டுறோமோ அப்படியே வந்து ஆக்மெண்டட் ரியாலிட்டி மூலமாக அதை நம்ம பார்க்க முடியும். சுருக்கமாக சொல்லணும்னா, ஆப்பிள் கேம்பஸை ஒருவேளை நீங்கள் பறந்து போய் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அது வந்து இந்த ஐபேட் மூலமாக கிடைக்குது. இவ்வளோ தூரம் அங்கே போனதுக்காக நமக்கு ஒரு லேட்டஸ்ட் மாடல் ஐஃபோன் கொடுத்துருக்கலாம், பட் இருந்தாலும் பரவாயில்ல.